Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. இன்னைக்கு நாம பாலக் பன்னீர் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பாலக் பன்னீர் புலாவ் இதை நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கீரை சாப்பிடாத பிள்ளைங்க கூட இப்படி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது நல்லா சாப்பிட்டுப்பாங்க. ஏன்னா பாலக்கீரை ரொம்ப ஹெல்த்தியானது. அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை ஒரு சிலதை நாம் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான புலாவ், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ இதை நாங்கள் என்னென்ன ஆட் பண்ணுறோம், எப்படி செய்கிறோன்றது நல்லா புரிஞ்சிக்க முடியும். அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் பார்த்துக்கலாம். ஓகே, இதுக்காக நான் ஃபஸ்ட்டு பன்னீர் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்காக 1/2 லிட்டர் நல்லா கொதிக்கிற பாலில் 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். நமக்கு இந்த பன்னீராக நல்லா பால் திரிஞ்சு கிடச்சிருச்சு. இதை நாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கணும். ஏன்னா அந்த லெமன் ஜூஸில் அந்த புளிப்பு தன்மை இருக்கும். ஸோ அது அப்படியே நமக்கு அந்த பன்னீரில் இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். அலசும்போது இது நல்லா நம்ம நல்லா ஒரு சின்னதாக பால் மாதிரி அந்த துணியிலே நல்லா கட்டி அந்த தண்ணியிலே நம்ம அலசி எடுக்கும்போது இந்த புளிப்பு தன்மைலாம் போயிடும். நீங்கள் இல்லை இப்படி வேண்டாம் எனக்கு கடையில் இருக்கிறது போதுன்னா நீங்கள் கடையில் கூட வாங்கி ரெடி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி சில பேர் கொஞ்சம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் எப்போவுமே பன்னீர் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் ரெடி பண்ணிப்பேன். தேவையானப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக ரெடி பண்ணி உடனே அதை நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்காக நான் அப்பப்போ இதை ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு நல்லா ட்ரையாக கிடச்சிருச்சு. நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. இதை நாம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் கையில் கூட அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு நமக்கு மாவு மாதிரி கிடைக்கும். அந்த ஸ்பூன்லேயே நான் நல்லா ஸ்கொயர் மாதிரி செஞ்சுட்டேன். அதில் ஒரு நைஃப் வச்சு சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக கட் பண்ணிட்டேங்க. பாருங்கள், அவள் தான் நம்மளோட பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நாம் இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுறோம். அதுக்காக ஒரு 8 பல்லு பூண்டு, அதுக்கு தேவையான அளவு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இங்கே காரம் இன்னும் வேணும்னா நீங்கள் 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எனக்கு 1.5 ஸ்பூன் பேஸ்ட் கிடச்சிது. ஸோ இந்த பேஸ்ட்டும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நமக்கு பன்னீரும் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ரெடியாக இருக்குது. அடுத்ததாக நாம் இதுக்காக பாலக்கீரை இதை ரெடி பண்ண போகிறோம். இந்த பேஸ்ட்டு இது நல்லா நான் க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நமக்கு 5 to 7 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்து வந்துடும். நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா ஆறவும் வச்சாச்சு. இப்போ நாம் இதை ஒரு மிக்சியில் ஆட் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது நமக்கு 1 கப் பேஸ்ட் தேவை. அதுக்கேற்ற போல் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. ஓகே, நமக்கு 1 கப் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம தேங்காய் பால் அதை ரெடி பண்ணோம். எனக்கு 1 கப் தேங்காய் பால் தேவைப்பட்டது. அதனால் நான் இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்து 1 கப் தேங்காய் பால் எடுத்துட்டேன். அடுத்து நமக்கு 1 கப் பாலக்கீரை பேஸ்ட் ரெடியாக இருக்குது. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி பேஸ்ட் 1.5 ஸ்பூன் ரெடியாக இருக்குது. 2 வெங்காயம் இதுக்காக நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட ஒரு பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணுறேன் தாளிக்கிறதுக்காக. நீங்கள் காரம் இன்னும் வேணால் இன்னும் 2 பச்சை மிளகாய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக ஸ்பைசஸ் தாளிக்கிறதுக்காக. அதோட நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ், அதாவது 200 கிராம், இதுக்காக தான் நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு ஏற்றா போல் நீங்கள் தேங்காய் பாலும் பாலக்கீரை பேஸ்ட்டும் ரெடி பண்ணிக்கணும். வாங்க இப்போ நாம் இதை தாளிச்சிக்கலாம். இதுக்காக நான் குக்கர் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு நாம் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நமக்கு இது ப்ரௌனாக வதங்கி வரணும். அப்போ நமக்கு நல்லா அந்த டேஸ்ட் இருக்கும். அதுக்காக நாம் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா ப்ரௌனாக வதங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நாம் 1 ஸ்பூன் சோம்புத்தூள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது பெரிய ஸ்பூனில் எடுத்திருக்கேன். இல்லை ஆஃப் எடுத்தால் 1 ஸ்பூனுக்கு ஈக்குவல். அதை நான் 1 ஸ்பூன் சொன்னேன்.
இதை நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய் வேண்டாம்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ண அந்த ஃப்ளேவர் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த புலாவுக்கு, அதுக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நல்லா அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம 1/2 ஸ்பூன் பெப்பர், அதாவது மிளகுத்தூள், அது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதோட நாம் எடுத்து வச்சுருக்க, அதாவது க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அதை நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். நம்ம ஆட் பண்ணியிருக்க பன்னீர் மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நமக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் 1 கப் எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு அதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த பாலக்கீரை பேஸ்ட், அதையும் நாம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த பாலக்கீரை பேஸ்ட்டை அரிசியோடு மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க கோகோனட் மில்க், அதாவது தேங்காய் பால், அதை நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இதுக்காக தான் நான் 1 கப் தேங்காய் பாலும் 1 கப் பாலக்கீரை பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி வைக்கணும், அதுக்காக நான் இதுவே 2 கப் ஆட் பண்ணிட்டேன். இது நாம் அரிசி ஊற வைக்கல, நான் அரிசியை நல்லா அலசி தண்ணியை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு தான் வச்சுருக்கேன். அது வெறும் அரிசி தான், அதனால் அது ஊறலை. அதுக்காக தான் நான் 1 கப் அரிசிக்கு 2 கப் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஊறிடுச்சுன்னா 1.25 கப் ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் அரிசி எவ்வளோ எடுக்கும் அதுக்கேற்ற போல் தேங்காய் பாலும் பாலக்கீரை பேஸ்ட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், சாதமும் உதிரி உதிரியாக கிடைக்கும். ஓகே, இப்போ நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நாம் குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டு நான் சிம்மில் வச்சுட்டேன், ஃப்ளேமை சிம்மில் வச்சு 7 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்து ஆற வச்சுட்டேன். ஓகே, இப்போ நம்ம ஆறட்டும். நீங்கள் ஃப்ளேம் எப்படி வைக்கிறீங்களோ அதுக்கேற்றா போல் நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பாலக் பன்னீர் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நாம் இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பாலக் பன்னீர் புலாவ் சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. வாங்க இப்போ நாம் இந்த பாலக்கீரையோட ஒரு சில ஹெல்த் பெனிஃபிட்ஸை பார்த்துக்கலாம். நம்மளோட இந்த கீரையில் விட்டமின் சியும் அயனும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் மெட்டாபாலிசம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அதனால் நம்மளோட கேலரிஸ்லாம் சீக்கிரமாக பேர்ன் ஆகிறதோட்டு நம்மளோட வெயிட் லாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின்ஸ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், ஃபோலிக் ஆசிட், இந்த மாதிரி நிறைய இருக்கிறதோட்டு நம்மளோட ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இல்லாமல் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதனால் சுகர் லெவலை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீரைகள் எப்போவுமே கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்கும். ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கிறதுக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட பற்கள் ஒயிட்டாக இருக்கிறதுக்கும் இதில் நிறைய நியூட்ரிஷன் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, கேன்சர் செல் வராமல் தடுக்கிறதுக்கும் கீரைகள் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதில் முக்கியமாக பாலக்கீரை இதில் நிறைய பர்சன்டேஜ் அதில். ஸோ அதோட பெனிஃபிட்ஸும் அதிகம். ஸோ நம்ம எப்போவுமே இந்த பாலக்கீரையை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நம்ம எடுத்துக்கலாம், ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். முக்கியமாக பெண்களுக்கு அனிமிக் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். அதாவது ரத்தம் இல்லாமல் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் இதை நாம் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கும்போது நமக்கு அயன் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா கீரைகள் எல்லாத்துலேயுமே அயன் அதிகமாக இருக்கும். டெய்லியுமே கூட நம்ம ஒவ்வொரு கீரை எடுத்துக்கிட்டோம்னா அயன் ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளட்டும் இம்ப்ரூவ் ஆகும், அந்த டயர்ட்னஸ்லாம் நமக்கு இருக்காது. ஸோ இது வளர பிள்ளைங்களுக்கும் இதுக்கு நியூட்ரிஷன், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், அயன் இதெல்லாம் ரொம்ப அவசியமானது. ஏன்னா அப்போ அவங்க வளர்ச்சியும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நாம் சின்ன பிள்ளைங்கள்ந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கலாம். டெய்லியுமே ஒரு வகை கீரை நம்மளோட ஃபுட்டில் ஆட் பண்ணும்போது நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான கீரை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் அந்த டேஸ்ட் பிடிக்கும். அதை செஞ்சு பார்த்துட்டு அந்த டேஸ்ட்டை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.